இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த நாளில் நம்ம வருமானத்தை குறித்தோ நம்ம கொடுக்க ஆஃபரிங் கொடுத்தோ அல்லட்டா த வேல்யூ ஆஃப் மணி, ஒரு ரூபாய்க்கு வேல்யூ என்ன அது குறித்து தான் நான் கொஞ்சம் பேசலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த காலகட்டத்தில் எல்லோரும் ஒரு காசு சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், ஆசீர்வாதத்துக்கு வேண்டி ஓடுகிற நேரத்தில் இந்த நாட்கள் நாமளும் ஓடிட்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் நமக்கு ஜீவிக்கணும்னா கண்டிப்பாக காசு நமக்கு தேவை இருக்குல்ல. ஆனால் நித்தியத்துக்கு போகணுன்னா காசு இல்லை. நம்முடைய பரிசுத்த ஆத்மா பரிசுத்தமாக வாழ்வதற்கூட காரியங்கள் பைபிள் சொல்லப்பட்டிருக்குது. பைபிள் படி ஜீவிச்சா தான் நமக்கு நித்தியத்துக்கு போக முடியும். அப்போ இன்றைக்குள்ள சப்ஜெக்ட் என்னென்னா, அந்த காசுக்குள்ள வேல்யூ தேவன் எப்படி பார்க்கிறார். அப்போ சப்ஜெக்டு மார்க் 12ஆம் அதிகாரம் 42-44 ஒரு சம்பவம் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆலயத்துக்கு போகும் பொழுதும் அல்ல தேவனுக்கென்று அநேக பேர் காசு கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு ஏழை விதவை தாய் 2 காசு எடுத்து அந்த காணிக்கையில் உண்டியலில் போடுவாங்க. இதை யார் கவனித்து கொண்டிருக்கிறார்? இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துலேருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் சீஷரை கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்த காணிக்கை போட்டதில் இந்த ஏழை விதவை போட்டது தான் ரொம்ப விலை உயர்ந்ததாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு ஜீவனுக்குள்ளதில் இருந்து அவங்க அன்றாட வாழ்க்கைக்கு சஸ்டெயின் செய்து போகிறதுக்குள்ள வருமானத்திலேருந்து முழுமையாக போட்டாங்க. அப்போ இதில் அவர் சொல்ல வந்த கருத்து என்னன்னா, இது ஏன் அந்த இடத்துல இதை சொன்னார்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லோரும் காணிக்க உள்ளத்திலிருந்து எடுத்து போடுங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ரொம்ப முக்கியம், தேவன் நாம் சம்பாதிக்கிறதுக்கும் நாம் தேவனுக்கு கொடுக்கறதுக்கு எல்லாமுக்கு தேவன் ஒரு கணக்கை வைத்திருக்கிறார். நீங்கள் தேவனுக்கு என்று ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறீங்களா? இல்லைன்னா நம்ம அநேக பேர் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தேவன் நம்ம கொடுக்கறதுக்கெல்லாம் கணக்கு வச்சுருக்கிறாரு. அப்போ அப்படி தேவனுக்கு கொடுக்கும்போது அவர் கணக்கு வைத்திருக்கிறாரு. அது நம்ம அவரை உயர்ந்ததாக நம்ம வச்சுருப்பார், திருப்பி நமக்கு தருவார். அந்த மாதிரி ஒரு எண்ணம் மென்டாலிட்டியில் தான் நம்ம எல்லோரும் செய்துட்ருக்கோம். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கொடுக்குறதுல தப்பே கிடையாது. நாம் கொடுக்குறப்ப நானும் கொடுக்குறேன், நீங்கள் கொடுக்குறீங்க, எல்லோரும் கொடுக்குறோம். அமௌண்ட்டு தேவனுக்கு வேண்டி கொடுக்கறது நம்ம நேர பரலோகத்தில் போய் கொடுக்க முடியாது. நம்ம கண்களுக்கு முன்பாக இருக்கிற ஒரு ஆலயத்தில் போய் தான் கொடுக்க முடியுது. ஏன்னா அவங்க ஒரு கம்யூனிட்டியாக வச்சுருக்கிறாங்க. அவங்க என்னென்ன ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருக்காங்க, தேவனுக்கென்று செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்ற ஒரு விசுவாசத்தில் தான் நாம் என்ன பண்ணுறோம், ஒரு காசுகளை கொடுக்குறோம். இதுக்கு தேவன் கணக்கு வைத்திருக்கிறாருன்னா, கொடுக்குற நம்ம மேலேயும் கணக்கு வைத்திருக்கிறாரு. வாங்கி கொள்கிற பெற்றுக்கொள்கிற அந்த கன்சர்ன் ஆர்கனைசேஷன் அல்லட்டா ஆலயம், இதில் ஆலயம் கொடுத்துருக்குறாங்க. ஆலயத்தில் உள்ள பொறுப்பாளர்களாக இருக்கட்டும் அல்லட்டா அதை எடுத்துக்கொள்கிற அந்த ஆர்கனைசேஷன் மேலேயும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரா, கணக்கு வைத்திருக்கிறார். இந்த ஏழை எப்படி காசு கொடுக்குறாங்கன்னா, அவங்களுக்கு உள்ளதிலிருந்து எடுத்து கொடுக்குறாங்க. கொடுக்குற மாத்திரத்தில் அந்த காசு எப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பாங்க, எப்படி செய்திருப்பாங்க, இந்த மாதிரி காரியங்கள் இயேசு கிறிஸ்துக்கு நன்றாக தெரியும். ஆனால் சீஷர்கள் அதில் தெரியுதா? கண்டிப்பாக தெரியலை. ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் சொல்கிறாரு, அவங்க உள்ள கஷ்டத்தில் இருந்தால் கொடுக்குறான். அப்போ தேவன் உள்ளத்தின் ஆழத்தை அறிகிற தேவன், நம்முடைய குடும்ப சூழ்நிலை அறிகிற தேவன், நம்ம கொடுக்குற காசு எப்படி வந்ததுன்னு அறிகிற தேவனாக இருக்கிறார். அது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம ஆர்கனைசேஷன்ஸ் கணக்கு வைத்திருக்கிறவங்களுக்கும் சபையில் உள்ளவங்களுக்கும் தெரியுமான்னு பார்த்தா கண்டிப்பாக தெரியாது. என்ன கஷ்டத்துக்கு ஒரு வேளை 5 ரூபா கொடுக்கலாம், 10 ரூபா கொடுக்கலாம், அல்லது 100 ரூபா கொடுக்கலாம், லட்சங்களும் கொடுக்கலாம். எதுவாக இருந்தாலும் தேவனுக்கு அதுக்குள்ள கஷ்டங்கள் தெரிகிற தேவனாக இருக்கிறார். இப்போ நம்ம வாழ்க்கையில் நீங்கள் வேலை செய்கிறீங்களா, அவங்க கஷ்டம் என்னன்னுள்ளது அவருக்கு நல்லா தெரியும். நீங்கள் அந்த காசு சம்பாதிக்கிறதுக்கு என்ன பாடுபடுறீங்க அது கண்டிப்பாக அவருக்கு தெரியும். என்ன மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் அந்த காணிக்கையை கொடுக்குறீங்கன்னு அவருக்கு தெரியும். அவர் கண்டிப்பாக கொடுங்கன்னெல்லாம் சொல்லலை. ஆனால் கொடுக்குற நேரம் எப்படி கொடுக்குறீங்கன்னு உள்ளது அதில் வேல்யூவாக இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, காசு நிறைய இருக்குது, அந்த காசு எப்படி வந்துன்னுள்ளதுக்கு அடையாளத்தை பார்த்தீங்கன்னா, அவங்க லஞ்சம் வாங்கியிருப்பாங்க, அடுத்த ஆளை ஏமாற்றியிருப்பாங்க, இல்லைன்னா வேறு ஏதாவது காரியம் செய்திருப்பாங்க. கொடுக்க வேண்டிய ஆளுக்கு காசு கொடுக்காம சபையில் கொடுக்குற பார்ட்டிகளும் இருக்கிறாங்க. அப்படி எல்லாம் கொடுக்குறதுன்னா தேவன் அதுக்குன்னு கணக்கு வைத்திருக்கிறார். அப்போ அவருக்கு ஒளிவு மறைவு இல்லாமல் நமக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. அவருக்கு எல்லாம் தெரியும். அப்படி நீங்கள் செய்கிற காசு அவரை வஞ்சிக்கிறதுக்கு சமமாக இருக்கிறது. இன்னொரு ஆளை ஏமாற்றி நம்ம சபையில் போடுறது அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது. தேவனுக்கு பார்வையில் அது மோசமான ஒரு காரியம், பாவம் செய்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஏன்னா பொய் சொல்கிறதே அவருக்கு பிடிக்காதுன்னு சொல்கிற நேரம் வஞ்சிச்சு அல்லைன்னா ஏதோ ஒரு காசு யாருக்கோ குடும்பம் சாப்பிட வேண்டிய ஒரு காசை கஷ்டப்பட்டு செய்த ஒரு காசை அசால்ட்டாக நம்ம எதுக்கோ ஒரு காரியத்துக்கு வேண்டி வாங்கி கொண்டு போடுறது, அது வட்டிக்குள்ளே காசாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். அப்போது அப்படிப்பட்ட காசுகளை தேவன் அருவருப்பாக இருக்கிறார்.
இது ஒரு சைடு. ஒரு சைடில் கஷ்டப்பட்டு கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. அந்த காசுக்கும் அவர் என்ன பண்ணுறாரா, வேல்யூ வைத்திருக்கிறார். அந்த காசை போடுற நேரம் அவர் என்ன கஷ்டத்தில் போடுறாங்களோ, ஒருவேளை சந்தோஷமாக போடுறாங்க, கஷ்டத்தில் இருந்து தேவனுக்குன்னு சொல்லி சந்தோஷமாக போடுற நேரம் அங்கே இருந்து செலவழிக்கிறது யார், அவங்க எப்படி பண்ணுறாங்க, என்ன மாதிரி கரெக்டாக செலவழிக்கிறாங்களா, அதை தேவன் கண்டிப்பாக கவனிப்பார். ஏன்னா நம்ம இங்கேருந்து ஒரு ஆள் கஷ்டப்பட்டு ஒரு 10 ரூபா ஒன்று கொடுக்குறாங்க. அந்த 10 ரூபாய் அசால்ட்டாக நினச்சிட்டு நம்ம ஆர்கனைசேஷனில் உள்ளவங்களாக இருக்கட்டும், ஆலயத்தில் உள்ளவங்களாக இருக்கட்டும், எல்லாம் காசு வாங்குற தேவனுடைய பேரை சொல்லி காசை பெற்றுக்கொள்கிறவர்கள் அதை ஒழுங்காக செலவழிக்கலைன்னா, தேவனுக்கென்று செலவழிக்கலைன்னா, அப்படின்னா ஏழைகளுக்கென்று செலவழிக்கவில்லை என்றால், இன்னும் சொல்லமான ஒரு மனுஷன் வாழ்வதற்கு ஆதாரமாக இருக்கிற காசை அந்த மனுஷனுக்கு வேண்டி செலவழிக்காமல் பில்டிங் வேண்டியோ, சொத்துக்கு வேண்டியோ, பொருளுக்கு வேண்டியோ, இன்னும் சபை வளர்றதுக்குள்ள ஒரு காரியத்துக்கு வேண்டிய செலவழிக்கிறது ஞானமாட்டு செலவழிக்கலைன்னா அதுக்குள்ள கணக்கு கண்டிப்பாக தேவன் கேட்பார். ஏன்னா ஒரு காசு போடும்போது அவர் நோட் பண்ணி வைத்திருக்கிறாருன்னா அதை செலவழிக்கிற நேரம் அவர் நோட் பண்ணி வைக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ அப்படி நம்ம செய்கிற நேரம் தேவனுக்கு விரோதமான பாவங்களாக இல்லாதபடி நம் கொடுக்குற ஒவ்வொரு காரியத்துக்கும் கணக்கை வைத்திருக்கத்தக்க வண்ணமாக தேவன் நம்மளை பலப்படுத்தணும். அதுக்கேற்றபடி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிறதா. ஆனால் சீசர்களுக்கு தெரியாது, உங்களை பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. நம்ம ஒருவேளை நினச்சிட்டு இருக்கலாம், நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாம் தேவனுக்கென்று செய்து கொண்டிருக்கிறோம், உண்மை மொத்தமாக செய்து கொண்டிருக்கிறோம்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் தேவையில்லாமல் ஒரு காசு எடுத்து நம்ம வெளியே கொடுக்குறதா இருந்தாலும், இன்னும் சொல்ல போனால் நிறைய பொருத்தனைகள் வருகிறது, காணிக்கை வருகிறது, அனுதினக்கு மாத காணிக்கை வருகிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் இதில் எல்லாம் நாம் தேவனுக்குள்ள மகிமையை கொடுத்து கொண்டிருக்கிறோமா, தேவனுக்கு பிரியமாக தான் இதெல்லாம் நம்ம அது செலவழித்து கொண்டிருக்கிறோமா, நம்ம கண்டிப்பாக யோசிக்கும். இந்த காலகட்டத்தில் நிறைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை பற்றி நல்லா பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் போகணுன்னா இந்த உலகத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை அறிந்து கொண்டால்தான் நான் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் என்ட்ராக முடியும். இந்த உலகத்தில் நான் எப்படி செய்வேன், அதை வைத்து தான் நான் பரலோகத்துக்கு போக முடியும். என்னோடய வாழ்க்கையும் என்னுடைய செயல்பாடு, என்னுடைய சிந்தனைகள், எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் தேவன் நம்மளை ஜட்ஜ் பண்ணி பரலோகத்துக்கு கொண்டு போவார். இந்த சிறு காரியத்தையும் நம்ம தோல்வியடைந்தவர்களாக இருந்தால் நம்ம நித்தியத்தில் போக முடியாது. அதுக்கு ஆதாரமாக உள்ள வசனம் தான் நான் இன்றைக்கி சொன்னது. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 42 to 44 வரை நீங்கள் தனிப்பட்ட முறையில் படித்தால் தேவன் உங்களோடு பேசுவதற்கு இடையாக இருக்கும். ஆமென்.